நீங்கள் பார்த்துருக்கு டான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மிட்சுபிஷி லான்சர் டீசல் இன்ஜினோட ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பழசு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, வியர் ஆகிடுச்சு, அதனால் இப்போ புதுசு போட போகிறோம். இதான் வந்து ஒரிஜினல் மிட்சுபிஷியோட பார்ட்ஸ் ஆல்டர்னேட்டர் பெல்ட்டு. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து மேட் இன் ஜப்பான் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஜப்பானீஸ் ப்ராடக்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த காருக்கு உண்டானது தான் இது. ஸோ அதனால் நீங்கள் நம்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டோட திக்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதோட வி பெல்ட்டு தான் இது. இதோட புள்ளிஸ்க்கு செட் பண்ணுற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. க்ரிப்பு இது வந்து லோக்கல். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்தா அவர் இந்த என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்கள். மட்டமான ப்ராடக்டை போட்டு நடுவழியில் வண்டி நின்று தான் மிச்சம். ஓகேங்களா, ஸோ என்றைக்குமே வந்து ஒரிஜினல் பார்ட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்தமாரி பார்ட்ஸ்னால் வந்து உங்களுக்கு இதாகும். இப்போ வந்து பெல்ட்டு வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து பவர் ஸ்டீரிங் பெல்ட். ஓகேங்களா, இதை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதேமாரி இப்போ வந்து ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை பாருங்கள். இது வந்து இதை வந்து டென்ஷன் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதாவது உங்கள் விரலை வச்சு ஷேக் பண்ணாலே வந்து பெல்ட்டு லூஸாக இருக்குது. ஸோ இந்தமாரி லூஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து க்ரிப் இருக்காது புள்ளியில். ஸோ என்ன ஆகுனா வந்து நாய்ஸ் கேட்கும், பெல்ட்டு உரையிற நாய்ஸ் கேட்கும், கீச்சின்னு சவுண்டு கேட்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இது எப்படி நம்ம ரீசேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஜின் பெட்டு. ஓகேங்களா, இந்த மவுண்டிங் வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அதாவது இந்த வைப்ரேஷன் இது பண்ணுறது தான் ரிமூவ் பண்ணால் தான் பண்ணும். ஆல்டர்னேட்ரு உள்ளே வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஜாக்கே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா வந்து நீங்கள் இந்த புள்ளியை, அதாவது இன்ஜின் பெட்லேருந்து நீங்கள் தூக்கணும் போது உங்களுக்கு அந்த ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு விசுவலுக்கோ பெல்ட்டு மாட்டுறதுக்கோ. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஆல்டர்னேட்டர் பின்னாடி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த பெல்ட்டு மாட்டுறது எப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கேப்பே இல்லை. ஓகேங்களா, இதான் வந்து மவுண்டிங். இந்த மவுண்டிங் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் அசம்பிள்டு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, சின்ன ஏசியோட இது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி, அந்த இது ஏசி ஓஸு, ஒயரிங், இது ஃப்யூஸு, ரிலே பாக்ஸு எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த பெட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும் ரிமூவ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்ஸ்பெக்ஷன் பார்த்தாலே பெல்ட்டை வந்து ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் எங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேகியாக இருக்குன்ட்டு, பெல்ட்டு லூஸாக இருக்குது. இந்த பெல்ட்டு பாருங்கள் எவ்வளோ டென்ஷனோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன தான் டீசல் இன்ஜினாக இருந்தாலும் 5000 RPM மேலே போகிறப்போ உங்களுக்கு அந்த க்ரிப் இருக்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஆயில், பவர் ஸ்டீரிங் பம்பு எதுனா அதேமாதிரி தான் ஆல்டர்னேட்டரும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் இவ்வளோ லூஸாக இருந்தால் எப்படி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டர் ரன் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பேட்ரி வந்து சார்ஜ் ஆகாது, ட்ரெயின் ஆகிரும். ட்ரெயின் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுனா உங்களுக்கு செல்ஃப் எடுக்காது, லைட்டு, ஹார்னு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இவ்வளோ லூஸாக இருக்குது. பெல்ட்டை வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், 3 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நாய்ஸு, இந்தமாரி. இன்னொன்று வந்து டச் சென்சேஷன், இன்னொன்று வந்து சவுண்டு. லூஸாக இருக்கான்னு டச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ டச் பண்ணி பார்த்தால இன்னொன்று வந்து சவுண்டு, உங்களுக்கு நாய்ஸ் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. பெட்டில் இருக்கிற அந்த இதை, இதுதான் வந்து இன்ஜினோட வந்து ஃபுல் லோடையுமே வந்து சேசிஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இது இன்னொரு ரீசனும் வந்து வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணும். டீசல் இன்ஜினோட வைப்ரேஷனை, ரப்பர் மவுண்டிங் இருக்கிறது. பெட்டு, அந்த மவுண்டிங், ரப்பர் எல்லாமே உடஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இதுக்குள்ள ஒரு சாக்கெட் இருக்குது, 10 mm சாக்கெட் இன்ஜின் பெட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, ஸோ 10 mm சாக்கெட் எப்பயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுருக்கணும். அது என்னென்னு தெரியல, இன்ஜின் பேக்கும் 10 mm சாக்கெட்டுக்கும் நிறையா ஒரு ஒற்றுமை இருக்கும் போல், மேக்னெட் மாதிரி. இந்த 10 mm சாக்கெட்டு இந்த காரண்ட்டில் எல்லா காரையுமே எல்லா மெக்கானிக்கும் கேளுங்க. இதான் வந்து லே அவுட்டு. நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 புள்ளி இருக்குது. ஒன்று வந்து கிராங்க் புள்ளி, இன்னொன்று வாட்டர் பம்ப்பு, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டர். ஸோ இந்த 3 புள்ளியும் தான் இந்த பெல்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம எடுக்கணும். இப்போ இதில் எடுக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராங்கேஸ் புள்ளி வந்து ஏசி பெல்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஏசி பெல்ட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி தான் வந்து ஆல்டர்னேட்டர் பெல்ட் வருது. நீங்கள் இந்த ஏசி பெல்ட்டை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பெல்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும், ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை. ஓகேங்களா, மொத்தம் என்னென்னா ஆல்டர்னேட்டர் பெல்ட்டு, ஏசி பெல்ட்டு, பவர் ஸ்டீரிங் பெல்ட்டு, மொத்தம் 3 பெல்ட் வந்து வெளியே இருக்கும். மற்றபடி டைமிங் பெல்ட்டு இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கும் கேஸுக்கு, அதாவது இந்த பிளாஸ்டிக் கேஸுக்குள்ளே. ஓகேங்களா, இந்த 3 பெல்ட்டு மட்டும் வெளியே தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டை நீங்கள் ஏசி பெல்ட் ரிமூவ் பண்ணால் தான் அடுத்த பெல்ட் இந்த பெல்ட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஏசி பெல்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, இதுவும் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இதுதான் டென்ஷனரு. இது நீங்கள் லூஸ் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 ரிங்ஸ் ஸ்பேனர் இருக்கும். ஸோ இங்கே அந்த போல்ட் டென்ஷனரோட நீங்கள் வந்து லூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு டென்ஷன் போல்ட் ரிலீஸ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ டென்ஷன் வைக்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த புள்ளியை வந்து டென்ஷனரோட வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க. எவ்வளோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். கேப் வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும். இப்போ வந்து முன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அந்த புள்ளி, அதாவது டென்ஷனரோட இதை வந்து கேப் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். போல்ட்டை நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கேப் வந்திருக்கு. அடுத்து வந்து 14 நீங்கள் வந்து சாக்கெட்டு போட்டு நீங்கள் லூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்தமாதிரி புள்ளியை வந்து லூஸ் பண்ணோன்னே நீங்கள் லைட்டாக மேலே ஷேக் பண்ணாலே போதும். ஓகேங்களா, இப்போ பார்த்தாலே தெரியும் பெல்ட்டு ஃப்ரீயாக வந்துருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏசி பெல்ட் வந்து வந்தாச்சு. கிராங்க் கேஸ் புள்ளியிலேருந்து நம்ம வந்து ஏசி பெல்ட்டை இது பண்ணியாச்சு. இதனால தான் வந்து சொல்கிறாங்க ஏசி போட்டால் மைலேஜ் ட்ராப் ஆகுது. ஏன்னா கிராங்க் கேஸ் புள்ளி வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்கு, ஏசியில். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜின்லேருந்து ஒரு 0.5 ஹார்ஸ் பவர் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்குன்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து டீசல் இன்ஜினில் டார்க் அதிகமாக இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ணணும்னு அவசியமே இல்லை. பட் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு லாஸ் இருக்கும், பவர் லாஸ். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிராங்க் கேஸ் புள்ளியிலேருந்து ஏசி பெல்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. எப்பயுமே வந்து பெல்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். ஏன்னா வந்து இதனால் வந்து லைட்டாக கிழிஞ்சு போனாலும் அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏசி பெல்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப லூஸாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப லூஸாக இருக்குன்னா ஈஸியாக எடுக்கலான்ட்டு. அப்படி பண்ண முடியாது, ஏன்னா அத்து எடுக்கிறது ஒரு இதே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டைனமோவோட ஆல்டர்னேட்டரோட அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. அதாவது எப்படின்னா நீங்கள் பெல்ட்டு டென்ஷன் அட்ஜஸ்ட் மாரி இதோட இது அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு. ஓகேங்களா, நீங்கள் ஃபுல்லாக எடுக்கும்போது உங்களுக்கு அந்த இது வெளியே வந்துடும், புள்ளி ஃபுல்லாக லூஸ் ஆகும். அந்த டைப்பில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். பட் இது நான் சிங்கிள் ஆளாக பண்ணுறதுங்கிறது கொஞ்சம், ஏன்னா ஒரு கையில் கேமராவும் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இது ஃப்ளூயிட், வைப்பர் ஃப்ளூயிட் வந்து நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஜஸ்ட் 3 போல்ட் வரும். இது என்ன ஆச்சுன்னா நான் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்காக எடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு இது தேவைப்படாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த 3 போல்ட் இருக்கும். 3 போல்ட் ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து என்ன ஆயிருன்னா இந்த வந்து டேங்க் வந்துடும், ஃப்ளூயிட் டேங்க்கு. ஓகேங்களா, இது வந்து விண்ட்ஷீல்டு வாஷர் இதுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட்டு எனக்கு இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுனால அது என்னன்னா நின்றுட்டு இருந்த காரை ஒருத்தர் இடிச்சிட்டு போயிருக்கான் பாருங்கள். ரோட்டில் நின்றுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னதுக்கு 5 நிமிஷத்தில் இடிச்சிருக்கான். அந்த பைத்தியக்காரன் பண்ண தப்புனால நான் இதை கழட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது பார்த்து எடுங்க, ஏன்னா உள்ளே வந்து ஓஸ் இருக்கும். ஓகேங்களா, அதாவது என்னென்னா விண்ட்ஷீல்டுக்கு போகிற ஓஸு. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஸோ ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்று வாங்குறது ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது ஸ்பேர் மிட்சுபிஷி போயிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து புள்ளி கேங்கேஸ்னு வச்சு இப்போ இந்த பெல்ட்டை வந்து வெளியே எடுக்கணும். இதுதான் முக்கியமான இது. பார்த்திங்கன்னா வரவே மாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த பெல்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த 3 பெல்ட்டு இருக்கும். அதாவது என்னென்னா ஏசி பெல்ட்டு, வாட்டர் பம்ப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பவர் ஸ்டீரிங். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கிராங்க் கேஸ் புள்ளி இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா எப்படியோ எடுத்தாச்சு. ஸோ பவர் ஸ்டீரிங் பம்புலேருந்து கேப் இருக்கும், அந்த கேப் வழியாக நீங்கள் வந்து இந்த ஆல்டர்னேட்டர் பெல்ட்டை எடுத்துடலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், வந்துருச்சு ஒரிஜினல் பழைய பார்ட்ஸ். ஸோ இது வந்து இப்போது நம்ம ஒரிஜினல் பார்ட்ஸ். என்றைக்குமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்றைக்குமே கன்சிடர் பண்ணாதீங்க, அதாவது ஸ்பேர் விஷயத்தில்.
அது வெளியே இருக்கிற பார்ட்ஸ்னால் நீங்கள் லோக்கல் மெக்கானிக் விட்டால் 5 நிமிஷம் மாட்டிடுவாங்க. பட் வந்து இந்த மாதிரி பெல்ட்டு மாட்டுறது இதெல்லாம் உங்களோட காஸ்ட்டையோ இல்லை வந்து வேலை தெரியாத மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிலமை தான் வரும். நீங்கள் வந்து ஒரு பெல்ட்டு குவாலிட்டியான பெல்ட்டு மாட்டினீங்கன்னா ஒரு டைம் லேபர் சார்ஜோடு முடிச்சிடும் மெக்கானிக் லேபரு. அதே சமயம் உங்களுக்கு காரும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மட்டமான ப்ராடக்ட்டை மாற்றும் போது என்ன ஆகுனா 2 டைம் நீங்கள் லேபர் சார்ஜ் கொடுக்க வேண்டியது மாதிரி இருக்கும் மெக்கானிக்கிட்ட. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு காஸ்ட்டு தான் வந்து வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும், நிறைய வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இதான் வந்து பாருங்கள் அந்த லோக்கல் மெக்கானிக் போட்ட பெல்ட்டுக்கும் நம்ம ஒரிஜினல் பெல்ட்டுக்குள்ள திக்னஸ்ஸு. இந்த மாதிரி மட்டமான ப்ராடக்ட்டு சைஸ் தெரியாத பெல்ட்டை போட்டு இதுக்கு தான் இப்படி உயிரை வாங்குறாங்களோ தெரியாது. இன்னொன்று, உங்களோட காரை என்றைக்குமே வந்து தெரியாதவங்ககிட்ட கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அது வந்து இது பழைய காலத்து காராக இருந்தாலும் சரி, ஸ்பேர் கிடைக்கிறதுக்கு ரேராக இருந்த காராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி கொடுக்காதீங்க. இப்போ பெல்ட்டை கழட்டியாச்சு. இப்போ எப்படி பெல்ட்டை மாற்றுங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கமெண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில், இல்லாட்டினா ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா டேரெக்டாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேடிஎம்முக்காகவே பில்ட் பண்ணியிருக்க ஒரு வாட்ஸ்அப் குரூப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மீட்டப்பு, ரேஸ் இதனால் கூட ஆக்சுவலாக வந்து ஆல்டர்னேட்டர் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் ஆகினா கிராங்கேஸ் புள்ளி, வாட்டர் பம்பு புள்ளி, அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டர் புள்ளி. ஸோ 3 இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அதோட லே அவுட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த கிராங்கேஸ் புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பெல்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்தமாதிரி உங்களுக்கு மிட்சுபிஷி, அதாவது உங்களுக்கு ஜப்பானீஸ் கார் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். நீங்கள் அந்தமாதிரி கார் உங்களுக்கு ஏதாச்சும் வச்சுருந்தீங்கனாலும் நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ரேஸ் மீட்டப் பண்ணலாம். அதுமாரி உங்களுக்கு பிடிச்ச ஜேடிஎம் கார் என்னங்கிறது உங்களுக்கு மெசேஜில் பண்ணுங்கள், இல்லாட்டினா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.